நீங்க வந்து ஒரு ஒரு இயக்குனரா நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னா, எடுத்தோனே நம்ம போய் படம் பண்ண மாட்டோம். ஒரு உதவி இயக்குனரா யார்ட்ட போய் நம்ம கத்துப்போம். இல்ல நண்பர்கள் மூலியமா. நம்மகிட்ட லேர்னிங் ப்ராசஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம தயாரிப்பாளரா இருக்கும்போது, அதுக்கு ஒரு படம் பண்ணா மட்டும் தான், ஓ இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் போல, இவ்வளோ இது பண்ணணும் போல அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம முதல் நம்மளோட டைரக்ஷனுக்கே நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணுன்ற போது, அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்குன்னு. ஓகே. அதாவது உங்களோட கேள்வி வந்து நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தயாரிப்பை சார்ந்தது. எஸ். ஓகே. ஸோ இதுக்குள்ள ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும். ஸோ நான் அது ஒர்க் பண்ணது வந்து 2 படங்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு படம் வந்து ராஜதந்திரம். ஸோ அவர் ஏஜி அமித் சார் டைரக்ஷன்ல வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சென்னை டூ சிங்கப்பூர் அப்பாஸ் அக்பர் சொல்லிட்டு. ஆம், அந்த 2 படங்களுமே என்னன்னா டைரக்டோரியலா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் அத தாண்டி நம்ம இங்க டைரக்ஷன் சைடுக்கா வரும்போது, ஆ நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம எழுதுற கதைகள் என்னைக்குமே என்னைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரேர். சில டெபியூ எழுதுன கதை, அது கதையா உருவாகி திரையில வர்றதுக்கு. அது லக் லக் சொல்லலாம். அது லக்க தாண்டி அவங்களோட அந்த அவங்க கதை சொல்லி ப்ரொடியூசர இம்ப்ரெஸ் பண்ற அந்த விதம். சிலருக்கு வந்து அந்த கதை வந்து பண்ண முடியாது. என்ன ஆனாலுமே. அது என்ன ஆனாலுமே பண்ண முடியாது. அத நம்ம விட்டுட்டு வேற ஒரு கதை பிகாஸ் அந்த கதை வந்து ஒரு 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 5 சிஆர்ல பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 கோடி ரூபாய்ல இந்த கதை செம்மையா இருக்கும். இந்த ஹீரோ பண்ணாரு. பட் அவங்க என்னன்னா, அவங்களுக்கு நம்ப யாரு? ஸோ நம்மளுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா? அந்த கேப்பபிலிட்டி எங்கன்னா, நம்ம வேலை பார்க்குற படங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கும் அது. ஓகே இந்தந்த படங்கள் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க இத மேக் பண்றதுக்கான இவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குமா? அப்படின்றத அவங்களும் பார்ப்பாங்க. அது வந்து நம்ம தவறு சொல்ல முடியாது. அது அவங்களோட விஷயம். ஸோ அப்புறம் நம்ம எழுதின கதைய நம்ம கொஞ்சம் பட்ஜெட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, ப்ரொடியூசர் சைட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, ரூ. 1 கதை இருக்கா? ரூ. 2 கதை இருக்கா? அந்த மாரியான பட்ஜெட்குள்ள வரும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அந்த எழுதின கதைய தாண்டி இன்னொரு கதை பண்ண வேண்டியதா இருக்கும்.